அன்பார்ந்த மைவி3 குடும்பங்களுக்கு வணக்கம். இந்த அசோக் ஸ்ரீநிதி பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் அவருக்கு வேலை என்னென்னா மைவி3யை பற்றி அவதூறாக போடுறதா வேலை. சரிங்களா? அவருக்கு வேறு வேலை இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியலை. இருந்தால் அவர் தான் சொல்லணும். மைவி3யை பற்றி அவதூறாக ஏதாவது இது நடக்குது. அதாவது மைவி3 கம்பெனி எவ்வளோ பாசிட்டிவாக போயிட்டு இருந்தாலும் அவர் வந்து அதை நெகட்டிவாக ஒரு மாதிரி காட்டுவார். சரிங்களா? எல்லா நாணயத்துக்கு இரு பக்கம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இரு பக்கம் இருக்கும். ஒரு தொழில் இப்போ அஜித் விஜய் எடுத்துக்கங்களேன். விஜய் எடுத்துக்கங்க உதாரணமாக. விஜயை பிடிச்சவங்க எவ்வளவோ பேர் இருப்பாங்க, நடிகர் விஜயை பிடிச்சவங்க. ஆனால் ஆன்லைனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த விஜய் ஹேட்டர்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது. விஜயை தாறுமாறாக கிண்டல் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து மார்பின் பண்ணிக்கிட்டு அப்படி இருப்பாங்க. சரிங்களா? அவர் வந்து அதை பற்றி கவலைப்படுவாரா? அவர் வந்து அவருக்கு பிடிச்சவங்கள நினச்சி தான் சந்தோஷப்படுவார். அவர் வெற்றி பாதைக்கு போயிட்டுருப்பார். சரிங்களா? எல்லாருக்கும் நம்மளை பிடிச்சி போகணும், எல்லாருமே நம்ம கம்பெனியை பற்றி பெருமையாக பேசணும் அப்படின்லாம் யாருமே எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. சரிங்களா? நமக்கு நம்ம கம்பெனியை பற்றி தெரியும். அதாவது ஓனர் வந்து எந்த கம்பெனிலையுமே ஒரு ஓனர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சம்பளம் போட்டுக்கிட்டு இருப்பார், வாழ்த்தி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் பேமெண்ட் வராது. ஐயோ இந்த மாதம் பேமெண்ட் போடலையே, ஏதோ ஒரு இஷ்யூ அவருக்கு, ஒரு மாதம் பேமெண்ட் போடல, இந்த மாதம் பேமெண்ட் போடலையே அப்படின்னு நினப்பாங்க. 2வது மாதம் பேமெண்ட்டும் இஷ்யூ. அப்போ என்ன நினைப்பாங்க, ஐயோ போன மாதமும் பேமெண்ட் போடல, இந்த மாதமும் பேமெண்ட் போடல, என்ன தான் பண்ணுறாரோ அப்படிம்பாங்க. அப்புறம் 3-4 மாதம் ஆனவுடனே என்ன பேமெண்ட்டே போட மாட்டேங்கிறாருன்னு ஓனரை வந்து திட்டுவாங்க. சரிங்களா? அதே வந்து இது எல்லா கம்பெனியும் நடக்கிறது. அதே 5வது மாதமோ 6வது மாதமோ அவர் வந்து மக்களுக்கு அந்த முழு பேமெண்ட்டையும் அவர் போட்டார்னு வைங்களேன், அப்போ மறுபடியும் முதலாளியை வாழ்த்த தான் செய்வாங்க. இது வந்து ஓனர்களுக்கும் அந்த தொழிலாளிகளுக்கும் உள்ள பிரச்சனை. இதில் அடுத்தவன் மூக்க நுழைக்க வேண்டிய வேலை ஒன்றுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் இவர் ஊழல் அதை பண்ணிட்டாங்க, ஃப்ராடு பண்ணிட்டாங்க அப்படின்னு அசோக் ஸ்ரீநிதி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அரசியலில் என்ன நீங்கள் நேர்மையாக நடத்துகிறீங்க? நீங்களே சொல்லுங்கள். ஒரு அரசியல்வாதி வந்து ஊழலை பற்றி பேசலாமா? சரிங்களா? இதெல்லாம் வேடிக்கையாக இருக்குது. அவங்க கட்சி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நேர்மையாக நடந்து நேர்மையின் வழி நடந்திருந்தால் இந்நேரம் அனைத்து எலெக்ஷன்களையும் ஜெயித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன் கூட்டணி வைத்து கூட உங்களால் ஜெயிக்க முடியவில்லை? ஏன்னா வந்து எல்லோரும் நம்ம முதுகில் உள்ள அழுக்கை ஃபஸ்ட்டு பார்க்கணும், அப்புறம் வந்து அடுத்தவன் அழுக்கை பார்க்கணும். அவருக்கு வந்து அதை எப்படி பார்க்கணும்னு தெரியல போல். சரிங்களா? அதாவது அவர் வந்து ஒரு அரசியல்வாதிங்கிறதுனால நாக்கில் என்ன வேணால் நரம்பு இல்லாமல் அவர் பேசுவார். அதை நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? ஒரு எலெக்ஷனே நடந்துகிட்ருக்குன்னு வைங்களேன், ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் கட்சி தான் ஜெயிக்கும், எங்கள் கட்சி தான் ஜெயிக்கணும்னு மதியம் 1 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் ரிசல்ட் அப்படியே வர ஆரம்பித்தோடனே பேசினவன் பூரா வேறு மாதிரி பேசுவான். எங்கள் கட்சி தான் ஜெயிக்கும்னு சொன்னவன் மக்கள் அப்படி முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல்வாதிகளுடைய வேலை அதுதான். அவங்க வேலையை நான் தப்பு சொல்லலை. அவங்களுடைய வேலை வந்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறது, அதை வந்து கொண்டு போகிறது. அதை தான் இவன் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அதாவது இவனுக்கு பிடிக்கலைங்கிற ஒரு காரணத்துக்காக, ஒரு ஈகோவுக்காக பணம் கேட்டு கொடுக்கலையா, அது என்னன்னு எனக்கு தெரியல, பணம் கேட்டிருக்காங்கிற நியூஸ் தான் வந்துக்கிட்டு இருக்குது. இவருக்கு பிடிக்கலைங்கிற காரணத்துக்காக அந்த கம்பெனியை டார்கெட் பண்ணி அதை வந்து மக்கள் முன்னாடி இப்படியெல்லாம் பேசி, அது கம்பெனியில் ஒரு இஷ்யூ, பேமெண்ட் போட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அதை வந்து வேறு மாதிரி கொண்டு போய் கரெக்டாக ஜூன் 4ஆம் தேதி பேமெண்ட் போடுறாங்க. சின்ன பிளானுக்கெலாம் பேமெண்ட் போட்டுட்ருக்காங்க. அப்போ ஜூன் 4ஆம் தேதி கேஸை ரீஃபைல் பண்ணி அந்த கம்பெனி எம்டியை வந்து நிலக்குலைய செய்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு அபத்தமான விஷயம். சரிங்களா? அதனால் அவர் பேசுகிறதெல்லாம் கலாச்சி விட்டு போயிருங்க. எதனால் நான் சொல்கிறேன்னா, 1,20,000 கட்டிட்டா இவங்க கம்பெனியை பற்றி என்ன தப்பாக பேசினாலும் ஐயோயோ ஆமாம் எங்கள் கம்பெனி இப்படி பண்ணிருச்சுன்னு பேசுவாங்கன்னு இவன் நினச்சிக்கிட்டான். கிடையவே கிடையாது. 3 லட்ச ரூபா போட்டு என் கண்ணு முன்னாடி ஒருத்தன் பைக் வாங்குறான். 3 லட்ச ரூபா. அந்த பைக்கோட ஒர்த்து கிட்டத்தட்ட ஒரு 45,000 இருக்கும், அவ்வளோதான். அதில் ஒரு டிசைனை பண்ணி அப்படி சீட்டு தூக்குன மாதிரி கொடுத்து 3 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதை வாங்கிட்டு போய் ஹை ஸ்பீடு 200 ஸ்பீடில் போயிட்டு மரத்தில் மோதி சாவுறான். சரிங்களா? நான் என் குடும்பம் நல்லபடியாக நடக்கணும், அதுக்கு மாதம் எனக்கு ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு நினச்சி நான் மைவி3யில் பணம் போட்டிருக்கேன். சரிங்களா? அதுவும் வந்து பர்ச்சேஸ் பிளானு. அதையும் வந்து தப்பாக பேசுவாங்க. அதனால் அது பர்ச்சேஸ் பிளானு, அதுக்கு எனக்கு ஒரு ஆஃபர் தராங்க, நான் மாதம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன். இதில் நான் என்ன வெக்கி தலைகுனிய வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? அதுவும் இல்லாமல் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசுகிறாங்க. ஷேர் மார்க்கெட்டில் வந்து பணம் போட்டிருக்கலாமே. எதை வச்சு சொல்கிறேன்னா, ஒரு கமெண்ட்டில் படித்தேன், நான் வந்து கடன் வாங்கி கட்டினேன், பணம் வரல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒருத்தர் கீழே வந்து, ஏன் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டிருக்கலாமே
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்ச அறிவாளி போல அவர். ஷேர் மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ ரிஸ்க் இருக்குதுன்னு தெரியுமா? ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டால் உடனே அடுத்த நாளே பணத்தை எடுத்துட முடியுமா? 10 வருஷம் மறந்துடணும். 10 வருஷமோ 5 வருஷமோ அந்த பணத்தை மறந்துடணும். நீ கரெக்டான கம்பெனியில் பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வரும். நீ வந்து ஃபெயிலியர் ஆன கம்பெனியில் பணம் போட்டினா அந்த பணம் எப்படி உனக்கு கிடைக்கும்? ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியாமையே வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்றது. இவர் கடன் வாங்கி பணம் போட்டிருக்கேன்னு சொல்கிறாரு. மைவித்திரியில் அடுத்த மாதத்துலேருந்து பணம் ரிட்டர்ன் வரும். அது வரலை. எதனாலனா தேர்தல் கேஒய்சி இஷ்யூவால் இருந்துச்சு. அதை பணத்தை கொடுக்க போகிறப்ப இவங்க கேஸை ரீஃபைல் பண்ணுறாங்க. இப்படி பணம் ஸ்டாப் ஆகிட்டுருக்கு. இப்போ அடுத்து வரப்போகுது. ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு போய் அவர் பணம் போட்டிருந்தா 10 வருஷம் கழிச்சு தான் அவர் பணத்தை எடுப்பார். அது வரைக்கும் அவர் வட்டி தானே கட்டணும். கடங்காரன் வந்து நிற்க தானே செய்வான். அப்போ மட்டும் பணம் எங்கேருந்து வரும்? இதெல்லாம் யோசிக்காமல் ஒரு கம்பெனியை பற்றி எவனாவது தப்பாக பேசினா உடனே கமெண்ட் பண்ணிக்கிட்டு இப்படி தாங்க சினிமா துறையை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. நிறைய விமர்சகருங்க பேரில் சினிமா துறையை அப்படி தான் அழிக்க ஆரம்பித்தாங்க. இந்த ப்ளூ சட்டை மாறன்கிறவரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு படத்தை பற்றி நல்ல விஷயம் நல்ல கருத்தே சொல்ல மாட்டார். அப்படியே கேவலமாக பேசுவார். அவர் கேவலமாக பேசின நிறைய படங்கள் நான் போய் பார்த்து எனக்கு நல்லா பிடிச்ச, ஐயோ சூப்பர் படமாக இருக்கே. உதாரணத்துக்கு விக்ரம் நடித்த நான் மகான், அந்த படம் சூப்பர் படம். அதை போய் கேவலமாக பேசினாங்க எல்லாம். அந்த படத்தை பார்த்துட்டு செம நடிப்பு, என்னடா விக்ரம் இப்படி நடிச்சிருக்காரு, விக்ரம் பையன் இவ்வளோ வேறு லெவலாக நடிச்சிருக்காரு, சிம்ரன் நடிப்பு பயங்கரமாக இருக்குது, இந்த படத்தை போய் ஃபெயிலியர் ஆக விட்டாங்களே அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு அப்படியே மைண்டுக்குள்ளே இருந்துச்சு. இந்த மாதிரி மைவித்திரி மட்டும் இல்லை, நிறைய நல்லவங்களை வாழ விட மாட்டேங்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, யூடியூப்பில் யார் வேணால் என்ன வேணால் பேசிக்கலாம். இதை இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி யார் வேணால் என்ன வேணால் பேசிக்கலாங்கிற அந்த இது வந்தது தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.